இப்போ மதராசி படத்தினுடைய ஒரு டீசர் மாதிரி ஒன்று விட்டாங்க. அதை பார்க்குறப்ப நம்மளே கூட அதை பற்றி பேசியிருந்தோம். ஏஆர் முருகதாஸ் படம் மாதிரியே இருந்துச்சு நிறைய படங்கள். கத்தி, துப்பாக்கி, அந்த படங்களுடைய காட்சிகள் மாதிரியே வந்து போச்சு. இது அப்படியே நம்ம கட் பண்ணால் இந்தியன் 3 பார்க்குற, இந்தியன் 2 பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்தியன் 2 சங்கர் படம் இப்போ ட்ரெய்லர்லாம் பார்க்குற நினச்சி சங்கர் படத்தை திருப்பி எடுத்து வச்சிருக்காரு. முதல்வன், ஜென்டில்மேன் இதெல்லாம் வந்து திருப்பி எடுத்து வச்சிருக்காரு போல அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துச்சு. இந்த மதராசிக்கும் சந்தேகம் இப்போ வலுவாக இருக்கு. இப்போ ஏற்கனவே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இந்த கத்தி மாதிரி இருக்குது, துப்பாக்கி மாதிரி இருக்குது டீசர் பார்க்குறப்ப அப்படின்னு நினைக்கிறப்ப இப்போ சிக்கந்தருடைய ரிசல்ட் கேட்குறப்ப ஐயோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மாதிரி இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். பட் நம்ம முழு படமும் வரல, ஒன்றும் அதை பற்றி மற்ற அப்டேட்ஸ் வரல. ஷூட்டிங் நிப்பாட்டி வச்சுருக்காங்க, ஒன்றும் ஆரம்பிக்கல. இப்போ சிக்கந்தரனுடைய இதுக்கு பிறகு தான் இங்கே வந்து ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பிறகு படம் ஓரளவுக்கு போன பிறகு தான் நம்ம வந்து அதை பற்றி பேச முடியும். ஓகே சார். ஏன்னா இப்போ பராசக்தி வந்து பொங்கல் தான் வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த வருஷத்துக்கான எஸ்கே படமே இல்லையோ? மதராசி தான் இந்த வருஷம். மதராசி தான். மதராசி 80% முடிச்சிட்டாங்க. 80% முடிச்சிட்டாங்க. 20% தான் பேலன்ஸ். அதுக்கு முன்னாடி அவர் சிக்கந்தர் போயிட்டார், இவர் பராசக்தி போயிட்டார். இப்போ ஆல்ரெடி வந்த பிறகு இந்த அவர் படம் முடிஞ்சிருச்சு. இவரும் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்த பிறகு அடுத்த ஷெட்யூல் அநேகமாக இந்த மாதம் பிளான் பண்ணாங்கன்னா இந்த வருடத்துக்கான படம் மதராசி தான்.